சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற கடற்கரைகளில் முட்டையிடுவதற்காக கடல் ஆமைகள் அதிக அளவில் வரத் தொடங்கியிருக்கின்றன. அதே நேரத்தில் கடற்கரை மாசினாலும் மீனவர்களின் வலைகளில் சிக்கியும் இதுவரை 200 ஆமைகள் வரை இறந்திருப்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரை ஆயிரக்கணக்கான கடல் ஆமைகள் முட்டையிடுவதற்காக சென்னை கடற்கரைக்கு படையெடுப்பது வழக்கம். அப்படி இந்த ஆண்டும் ஆமைகள் வர ஆரம்பித்து விட்டன. கடற்கரையில் ஆமைகள் இடும் முட்டைகளை பறவைகளும் நாய்களும் சேதப்படுத்தி விடாமல் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள். 1000 கிலோமீட்டர் நீந்தி சென்று அந்தமான், நிக்கோபார், பங்களாதேஷ் வரைக்கும் போயிட்டு மற்றும் ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு திரும்பி எந்த இடத்துல இருந்து பிறந்து சென்றதோ அதே கடற்கரைக்கு முட்டையிட வரும். அந்த முட்டையிடும் பருவகாலம் டிசம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும். இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு நிறைய ஆமைகள் நவம்பர் மாதம் லாஸ்ட்லேருந்தே வந்துடும். அந்தந்த கரையோரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து சேர்ந்துட்டுருக்கோம் கூட்டம் கூட்டமாக. முட்டையிடுவதற்காக வரும் ஆமைகளுக்கு மாசடைந்த கடற்கரையும் மீனவர்கள் வலையும் சவக்குழிகளாக மாறி ஆமைகள் இறப்பதும் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் கடல் ஆமை பாதுகாப்பு அமைப்பினர். டிசம்பர் 15லேருந்து நாங்கள் ஆமையை இறந்த போன ஆமையை பார்த்துட்டோம். அதிலிருந்து இந்த 10ஆம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் 116 ஆமைகளை புதைச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு பெரிய இழப்பு. ஏன்னா போன வருடம் ஃபுல் சீசனுமே ஒரு 200 ஆமை தான் நாங்கள் புதைச்சிருக்கிறோம். இப்போது ஒரு மாதம் காலம் கூட ஆகல 100 ஆமைகளுக்கு மேலே புதைச்சிட்டோம். நிறைய ஆமைகள் அந்த மாதிரி மூச்சு திணறி இறந்து கரை ஒதுங்குது. அது தவிர மற்ற ஆமைகள் திருக்க வலை, பண்ணு வலை, கில்நெட் வலையில் மாட்டி மூச்சு திணறி கரையோரம் ஒதுங்குகிறது. சில ஆமைகள் இந்த கடந்த ஒரு 10 நாளாக நிறைய ஆமைகள் நாங்கள் பார்த்து எங்கள் கடலாமை பாதுகாவலர்கள் புதைச்சிருக்காங்க. நிறைய ஆமைகள் வலையில் சிக்கி வலையோட வெட்டப்பட்டு ஒதுக்கியிருக்காங்க. அழிவின் விளிம்பில் உள்ள கடல் ஆமைகள் குறித்து போதிய விழிப்புணர்வு மீனவர்களிடம் இல்லாததால் அவை இறப்பதற்கும் அவர்களே முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். இதனால் கடலில் மீன்வளம் குறைந்து பாதிக்கப்படுவதும் அவர்களே. வனத்துறையும் மீன்வளத்துறையும் இணைந்து மீனவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் கடல் ஆமைகள் காக்கப்படும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். முட்டையிடுவதற்காக சென்னை கடற்கரையை நாடி வரும் ஆயிரக்கணக்கான கடல் ஆமைகளில் ஒன்றுதான் இதோ இங்கு இறந்து கிடக்கிறது. கடல் ஆமைகள் முட்டையிடும் பருவம் தொடங்கிய கடந்த 10 நாட்களில் மட்டுமே 200க்கும் அதிகமான ஆமைகள் உயிரிழந்துள்ளன. கடல் ஆமை இறப்பை சாதாரணமாக பார்க்காமல் கடல் வளத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் மட்டும்தான் தெரியும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் வீரியம் என்ன என்பது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் ஆனந்த்.